திருமாவளவன் மீது ஒரு சாதி முத்திரையை குத்தி அவனை ஓரங்கட்டி விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஒரு காலம் நடக்காது. அப்படி எவனும் இந்த மண்ணில் பறக்கவில்லை. சாதியின் பெயரால் திருமாவளவனை ஓரங்கட்டி விட முடியும் என்று நீங்கள் மனப்பால் குடிக்காதீர்கள். அதற்கு வாய்ப்பே கிடையாது. இதுவரையில் நீங்க பார்த்த தலைவர்கள் வேறு, இதுவரை நீங்கள் பார்த்த இயக்கங்கள் வேறு, இதுவரை நீங்கள் சந்தித்த தலைமை வேறு. திருமாவளவன் முற்றிலும் வேறு. இதை கர்வத்தோடு நான் சொல்லவில்லை, தற்பெருமைக்காக நான் சொல்லவில்லை, தன்னம்பிக்கையோடு சொல்லுகிறேன். நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையின் மீது எனக்குள்ள தெளிவில் நான் சொல்லுகிறேன். நான் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறேன் என்பதில் இருக்கிற அந்த தெளிவான பார்வையில் இருந்து சொல்லுகிறேன். திருமாவளவனையோ இந்த இயக்கத்தையோ நீங்கள் நினைப்பதை போல் அவ்வளவு எளிதாக ஓரங்கட்டிவிட முடியாது, ஒழித்து விட முடியாது. இது நாளுக்கு நாள் காட்டு தீ போல் பரவிக்கொண்டே இருக்கிற இயக்கம். திருமாவளவன் மூச்சுக்கு பின்னாலும் இருக்கிற இயக்கம், வலுவாக இந்த நாட்டை ஆக்கிரமிக்க போகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஏன்னா இந்த கட்சியின் கண்டென்ட் அப்படி, இந்த கட்சிக்குள்ள கொள்கை, இந்த கட்சிக்குள்ள கருத்தியல் அப்படி. அதைத்தான் நான் திருவள்ளூர் கூட்டத்தில் சொன்னேன். அங்க சராசரியா முழக்கம் எழுப்பி விட்டு போயிருக்கோம் நினைக்காது. நாம் பேசுகிற ஒவ்வொரு கூட்டமும் ஒரு பல்கலைக்கழக வகுப்பு போன்றது. நான் வெறும் கட்டாந்தரையில் விதைக்கவில்லை, கழனியில் விதைத்துக் கொண்டிருக்கிறேன். இதுவரையில் எந்த விதமான கரப்ஷனுக்கும் ஆளாகாத, பாதிக்கப்படாத நல்ல உள்ளங்களில் விடுதலை சிறுத்தைகளின் கருத்து விதைக்கப்படுகிறது. நீங்க உட்கார்ந்து நீங்களாம் யாரும் கரப்ட் ஆகாதவங்க. உங்களை கூச்சல் போடுறான்னு என்ன சொல்லலாம். திருமாவளவன் பேச்சுக்கு கூட கட்டுப்பட மாட்டேங்கிறாங்களே, இப்படி மேடையில் ஏறி நிற்கிறாங்களே என்று வேணால் குற்றம் சாட்டலாம். ஆனால் நான் கரப்ட் போர்சஸ், எவனாலும் எந்த விதத்திலும் பாழ்படாத, களங்கமில்லாத நல்ல உள்ளங்களை கொண்ட சிறுத்தைகள். பாழ்படாத உள்ளத்தில் நான் இந்த அரசியலை விதைக்கிறேன். கிரிமினல் சிந்தனை இல்லாத உள்ளங்களில் இந்த அரசியலை விதைக்கிறேன். சுயநலம் இல்லாத உள்ளங்களில் இந்த அரசியலை விதைக்கிறேன். இந்த விதைகள் எல்லாம் விருட்சங்களாக மாறும் காலம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவனும் ஒரு மாபெரும் போராளியாக, சமூக நீதி போராளியாக வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். தனியா விட்டு பாருங்க. உங்க கட்சி தலைவர்களும் வர சொல்லுங்க, எங்க கட்சி தலைவர்களும் வர சொல்றேன். உங்களை மாதிரி சண்டை போடுறதுக்கு நான் வர சொல்ல, விவாதத்திற்கு வர சொல்லுகிறேன். கருத்தியலாக மோதிக்கொள்ள தமிழ் தேசியமா அனுப்புங்கள் உங்கள் ஆட்களை, நான் என் தோழர்களை அனுப்புகிறேன். பேசி பார்ப்போம். சமூக நீதியா வாருங்கள், ஒரு மேடை போட்டு மோதி பார்ப்போம். பெண்ணியமா வாருங்கள், பேசி பார்ப்போம். பாட்டாளி வர்க்க அரசியலா, மார்க்சியமா வாருங்கள், பேசி பார்ப்போம். ஏகாதிபத்தியம் தொடர்பான அரசியலா வாருங்கள், பேசி பார்ப்போம்.